This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. நாட்டாமைனா சும்மாவா? பிறந்த நாளில் படக்குழுவினர் கொடுத்த இன்ப அதிர்ச்சி. மாஸ் காட்டிய சரத்குமார். நடிகர் சரத்குமார் தன்னுடைய 71வது பிறந்த நாளை நேற்று கொண்டாடினார். அவருக்கு ரசிகர்கள் பலரும் வாழ்த்துக்கள் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் அவர் நடித்த கொம்பி சிவி திரைப்படத்தின் குழுவினர் அவருக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருந்தனர். தமிழ் சினிமாவில் டாப் கதாநாயகனாகவும் அரசியல் பிரமுகராகவும் கலக்கி கொண்டிருக்கும் நடிகர் சரத்குமார் ஆரம்பத்தில் வில்லனாக தான் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். அதற்கு பிறகு கதாநாயகனாக மாறியிருந்தார். சின்ன சின்ன கேரக்டர்களில் நடித்து வந்த சரத்குமார் இயக்கத்தில் நடித்த சேரன் பாண்டியன் திரைப்படம் பெரிய அளவில் பிரபலத்தை கொடுத்தது. அதற்கு பிறகு KS ரவிக்குமார் இயக்கத்தில் தொடர்ந்து சில படங்களை நடித்து நாட்டாமை படம் அவருக்கு பெரிய அளவில் வெற்றி கொடுத்தது. 90s நேரத்தில் சரத்குமார் அதிகமான திரைப்படங்களில் இரட்டை வேடங்களில் நடித்திருந்தார். அது அவருக்கே அமைந்தது போல சூப்பர் டூப்பர் வெற்றி பெற்று கொண்டிருந்தது. சூரிய வம்சம், நட்புக்காக போன்ற படங்களெல்லாம் சரத்குமாரின் பெயர் சொல்லும் அளவிற்கு பெரிய அளவில் வெற்றி பெற்றது. சரத்குமார் 90s காலகட்டத்தில் வெளியான திரைப்படங்கள் இப்பொழுது தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பானாலும் கூட ஏதோ முதல் முறை பார்ப்பது போல அதிகமான ரசிகர்கள் பார்க்கிறார்கள். அந்த படங்களுக்கு நல்ல டிஆர்பி கிடைத்து கொண்டிருக்கிறது. சூரிய வம்சம் படம் பெரிய அளவில் பெயர் வாங்கி கொடுத்தது. அதனின் 2வது பாகம் விரைவில் வெளியாகும் என்று அந்த திரைப்படத்தின் இயக்குனர் மற்றும் சரத்குமார் கூறியிருக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்க, சமீபத்தில் சரத்குமார் நடிப்பில் வெளியான 3 BHK படமும் பெரிய அளவில் வெற்றி பெற்றது. இந்த படத்துக்கு பிறகு சரத்குமார் நடித்த கொம்பு சிவி திரைப்படமும் ஷூட்டிங் முடிந்து விட்டது. இந்த திரைப்படத்தின் போஸ்டர் தான் இப்பொழுது வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது. பொன்ராம் இயக்கத்தில் கொம்பு சிவி திரைப்படத்தில் நடிகர் விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் ஹீரோவாக நடித்திருக்கிறார். அவரின் அப்பாவாக சரத்குமார் நடித்திருக்கிறார். ஆரம்பத்தில் விஜயகாந்துடன் சரத்குமார் நடித்து கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தில் பெரிய அளவில் பெயர் வாங்கினார். இப்பொழுது விஜயகாந்தின் மகன் நடிக்கும் திரைப்படத்தில் அவருக்கு அப்பாவாக சரத்குமார் நடித்திருக்கிறார். நேற்று சரத்குமாரின் பிறந்த நாளை முன்னிட்டு கொம்பு சிவி படத்தின் புதிய போஸ்டரை படம் சொல்லி வெளியிட்டு இருக்கிறது. அதன் கையில் கயிற்றுடன் ஆக்ரோஷமாக இருக்கும் சரத்குமாரை பார்த்ததும் இந்த திரைப்படம் பார்ப்பதற்கே மாசா இருக்கிறதே என்று பலரும் கமெண்ட் செய்து வருகிறார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.